பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுட சுட சாதம், அதோட இது வந்து கூட்டு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் குழம்பு என்னென்னா, இன்றைக்கி வந்து பருப்புருண்டை குழம்பு. இந்த பருப்புருண்டை வந்து பொரிச்சு பண்ணியிருக்கிறது. இது எப்படி பண்ணி மேக்கிங் அப்படின்னு குழம்பு பண்ணிங்கிறத அதை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதோட இது ரொம்ப நார்மலாக நம்ம வந்து வேக வச்சு பண்ணுறத விட இது கொஞ்சம் பொரிச்சு பண்ணுறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற லன்ச். இன்றைக்கி வந்து சாதம், பருப்புருண்டை குழம்பு, அதோட வல்லாரைக்கீரை கூட்டு பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு இனிமையான நேரங்கள். நம்ம இன்றைக்கி வல்லாரைக்கீரை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னு பார்த்துருவோமா? பாருங்கள், ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். நம்ம எப்பயும் பருப்பு உருண்டையை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு போடுவோம். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை பொரிச்சு, அதாவது இதை வந்து வடை மாதிரி நம்ம தட்டாமல் உருண்டையை நம்ம ஷேப் பண்ணி அதை அந்த குழம்புல நம்ம போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பேர் பொரிச்ச பருப்பு உருண்டை குழம்பு. எப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு